கேட்க போகிற தேவனுடைய வார்த்தைகளுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதாவது ஒரு வாகனத்தில் ஒரு வாசகம் பார்த்தேன். பார்த்ததுலேருந்தே எனக்கு அதில் ஒரு சின்ன ஒரு ஈர்ப்பு இருந்தது. என்னென்னா, மூளை சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும். எனக்கு ஒரு யோசனை வந்தது. என்னங்க, மூளைன்றது எவ்வளோ பெரிய அவயம், அது எவ்வளோ முக்கியமான ஒன்று. முழங்காலில் எனக்கு இருக்கிறது ஒரு எலும்பு தான், கொஞ்சம் ஜவ்வு நம்ம சொல்லுவாங்கள்ல, பேஸ்ட்டு இதான் இருக்குவாங்க. ஆனால் மூளையில் நரம்புகள், அப்புறம் நாளங்கள், இதெல்லாம் நிறைய ரொம்ப முக்கியமானது மூளை. ஆனால் இந்த மூளையே சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும்னா என்ன அர்த்தம்? அப்போ முழங்காலுக்கு ஒரு அவசியம் இருக்குது. ஆமாம், அதானே உண்மை. அப்போ முழங்காலுக்கு ஒரு அவசியம் இருக்குது. அது என்ன அவசியம்னா, முழங்காலில் நின்று ஜெபிப்பது. அட்லீஸ்ட் ரொம்ப நேரம் முடியலனாவது ஒரு 15 நிமிஷமாவது முழங்கால நிற்க பழகுங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், ஆச்சரியப்பட்டிருக்கேன். இன்றைக்கும் அந்த முழங்கால நிற்கிறவங்க, அவங்கள பேர் சொல்கிறத விட அவங்க அந்த முழங்கால நிற்கும் பொழுது அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க தங்களுடைய தகுதியெல்லாம் மறந்து, தங்களுடைய படிப்பெல்லாம் மறந்து, தங்களுடைய அந்த மேன்மேலாம் மறந்து முழங்கால நிற்கும் பொழுது தேவன் சந்தோஷப்படுறாரா இல்லையா? அப்போது சில நேரத்தில் நம்ம மூளையை யோசிக்காமல் எதையாவது தடுமாற பண்ணிடும். அந்த நேரத்தில் போய் முழங்கால தேடுங்க. அடடா, எனக்கு ஆண்டவர் ஒரு சின்ன அற்பமான ஒரு அவயம் கொடுத்துக்கிறார், முழங்கால். அந்த முழங்காலில் நின்றுட்டேன்னா எனக்கு எல்லா ஆன்சரும் கிடைக்கும். உலகத்தாருடைய மைண்ட் செட் என்ன தெரியுங்களா? மூளை. இதை வச்சு நான் எல்லாம் சாதிப்பேன். ஆனால் கிறிஸ்தவனுடைய மைண்ட் செட் என்ன தெரியுமா? அதை விட எனக்கு முழங்கால். அல்லேலூயா. நம்ம மைண்ட் செட்டு மாறும். அவங்க வேற, நம்ம வேற. எப்பவுமே நீங்கள் அவங்களோட உங்களை எப்பவுமே கம்பேர் பண்ணி அவங்க என்னமோ சாதிக்கிறோம் அப்படியெல்லாம் ஓடிட்டு இருப்பாங்க. நல்லது செய்யட்டும். ஆனால் நம்ம மைண்ட் செட் எப்பவுமே கிறிஸ்து இல்லாமல் இல்லவே இல்லை. அவங்களுக்கு கிறிஸ்து தேவையே கிடையாது, ஆனால் நம்மளுக்கு கிறிஸ்து தேவை. நம்ம கிறிஸ்து இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, எல்லாம் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. இதான் நம்ம மைண்ட் செட்டு. ஆனால் உலகத்தாருக்கு நான் ஓடுவேன், நான் செய்வேன், நான் எல்லாம் பண்ணுவேன், எனக்கு எல்லாம் முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு அவங்களுக்கு. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கிறவங்க. அல்லேலூயா. சரி, அப்போது முழங்கால் ஜெபம் தேவை. இந்த பிரசங்கத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஜெபத்தில் முழங்கால்ன்ற ஒரு பகுதி இருக்கணும். அதுக்காக தான் பிரசங்கம் பண்ணுறேன். சங்கீதம் 95:6 முதல்ல எடுத்து நம்ம வாசித்துட்டு உங்களுக்கு ஒரு 7 காரியம் சுருக்கமாக சொல்கிறேன். சங்கீதம் 95:6 அதை வாசிங்க. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து, நாம் என்ன செய்யணுமா? முதல்ல பணிந்து, அப்புறம் ஆண்டவருக்கு முன்பாக குனிந்து, அப்புறம் முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். பார்த்தீங்களா? அப்போ சர்ச்சில் முதல் நமக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு முழங்கால் படிட்டுறணும். முழங்கால் படிட்டு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். எனக்கு இந்த நாளில் நீர் என்னோட பேசி ஒரு வார்த்தைகளை எனக்கு தந்து என்னை நடத்தும். ஒரு சின்ன ஜெபந்தான், ஆனால் அதை முழங்கால செஞ்சு பாருங்க. எத்தனை பேர் இப்போ விட்டால் முழங்கால நிற்பீங்க? எத்தனை பேர் முடியும்? அல்லேலூயா. ஏன்னா முழங்கால நின்று ஜெபிப்பது ரொம்ப நல்ல விஷயம். அப்படின்னா அதில் என்னங்க ரொம்ப முக்கியத்துவம்? சிலர்லாம் பிரசங்கம் பண்ணுறதை நான் கேட்டிருக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, அது வேறு மாதிரிலாம் பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் பைபிள் படி சொல்கிறேன் நான். இந்த பைபிள் என்ன சொல்லுதோ அதை சொல்கிறேன். அப்போ நம்ம கர்த்தருக்கு முன்பாக முதல்ல என்ன செய்யணும்? முழங்கால் படி. நீங்கள் யாருக்கு முழங்கால் படிடுறீங்க? எப்போ முழங்கால் படியிட்டாலும் அந்த சிந்தனை உங்களுக்குள்ளே வந்துடணும். நான் முழங்கால் படியிடுவது கர்த்தருக்கு முன்பாக. அப்போ கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் முழங்கால் படியிட்டால் கர்த்தர் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் வைத்திருக்கிறார், அதை நீங்கள் வேதத்தில் மூலியமாக அறிந்து கொள்ள போகிறீர்கள். முதல்ல
ரெண்டு நாளாகமும் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அங்கே சாலமோன் ஒரு தேவாலயம் கட்டினான். சாதாரணமான தேவாலயம் இல்லைங்க, 1,00,000 தாலந்து பொண்ணு, கோல்டு, எண்ண முடியாத அளவுக்கு வெள்ளி, விலை உயர்ந்த கற்கள், விலை உயர்ந்த மரங்கள், இப்படிப்பட்ட பொருட்களால் கட்டப்பட்ட தேவாலயம். யாருடைய காலத்தில்? சாலமோன் காலத்தில். தாவீது கட்ட ஆசைப்பட்டாரு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? நீ எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம்பா, உன் பையன் கட்டட்டோன்னு சொல்லி பொறுப்பை சாலமோன் கையில் கொடுத்தாச்சு. இப்போ சாலமோன் அதை பார்த்து பார்த்து உலகத்திலேயே இப்படி ஒரு ஆலயத்தை யாரும் கட்டவே இல்லை, கட்டவும் முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை கட்டி முடித்தான். சரி, ஆலயம் கட்டி முடிச்சாச்சு. பொன்னினாலும் வெள்ளியினாலும் விலை உயர்ந்த கற்களினாலும் மரங்களினாலும் கட்டி முடிச்சாச்சு. இப்போ சாலமோனும் தாவீதும் இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் வராங்க ஆலயத்துக்கு. வந்து அந்த ஆலயத்தை பார்த்து உள்ள போய் அந்த இடத்துல அவங்க செய்த ஒரு காரியத்தை தான் இப்போ வாசிக்க போகிறோம். உள்ள எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த ஆலயத்தை கட்டின சாலமோன் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமும் 3 முழ உயரமுமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி, ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி எங்க வச்சிருக்கிறான்? ஆலயத்தின் நடுவுல. சரி, உண்டாக்கி அதை நடு பிரகாரத்தில் வைத்திருந்தான். அதன் மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லோருக்கும் எதிராக முழங்காற்படியிட்டு என்ன பண்ணா? முதல்ல பார்த்தீங்களா, இவ்வளோ பொண்ணு, இவ்வளோ வெள்ளி, இதெல்லாம் இப்படின்னு அந்த சபையை பற்றி பெருமை பாராட்டல அவன். அந்த ஆலயத்தை குறித்து இந்த கல்லில் செஞ்சோம், இதுக்கெல்லாம் இந்த மரத்தை உபயோகப்படுத்தினோம், இதுக்கெல்லாம் இப்படிப்பட்ட செலவுகள், இதெல்லாம் சுத்த பொன், இதெல்லாம் பசும்பொன், அப்படி சொல்லலை அவன். எல்லாம் இருந்தாலும் முதல்ல அவன் தேவனுக்கு முன்பாக என்ன செய்கிறான்? முழங்கால் படியிட்டு. எல்லாம் சொல்லுங்க, முழங்கால் படியிட்டு. முதல்ல கர்த்தரிடத்துல வந்து உங்களை ஒப்பு கொடுக்குறீங்கன்னா எப்படி ஒப்பு கொடுக்கணும்? முழங்கால் படிட்டு ஒப்பு கொடுக்கணும். அது கிறிஸ்தவர்களுக்கு மாறாத ஒரு பிரமாணமாக இருக்குது. நீங்கள் நிறைய பேர் அதெல்லாம் வேண்டாங்கிறாங்க. அப்படி சொன்னால் அது உங்கள் பிரச்சனை, அதை கேட்டிங்கன்னா அது உங்கள் பிரச்சனை. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன், இன்றைக்கும் முழங்காலில் நிற்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அல்லேலூயா. அவன் இன்னும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவன் முழங்கால் படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து என்ன பண்ணா? முழங்கால நின்று 2 கை அப்படியே விரித்து அவன் 14ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரை ஒரு ஜெபம் பண்றான். அந்த ஜெபத்தெல்லாம் வாசித்தா நேரம் பத்தாது, நீங்க வீட்டில் போய் வாசிங்க. ரொம்ப அழகான கருத்தான ஒரு ஜெபம். அவன் பண்ணி முடிச்ச உடனே 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பார்த்தீங்கன்னா, சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது, சாலமோன் முழங்கால் படியிட்டு தன் 2 கரங்களை விரித்து ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி. அல்லேலூயா. பதில் வராம இல்லைங்க, பதில் வருகிறது. ஆமென் சொல்லுங்க. அக்கினி வானத்திலிருந்து இறங்கி. எல்லாம் சொல்லுங்க, அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா சொல்லுங்க. அப்போ தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே தேவ மகிமை இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும்? வந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்தில் சபையார் காத்திருக்கணும். இவ்வளோ செலவு பண்ணி இந்த ஆலயத்தை கட்டி அதில் தேவ மகிமை வரலன்னா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க?
இன்னைக்கு உலகத்தில் ஆடம்பரமான ஆலயங்களை கட்டுகிறார்கள், ஆனால் அங்கே கிறிஸ்துவுக்கு இடம் இல்லை. அங்கே வீண் பெருமைக்கு இடம் இருக்கிறது, வீண் ஆடம்பரங்களுக்கு இடம் இருக்கிறது, ஆனால் கிறிஸ்துவுக்கு இடம் இல்லை, அவருடைய மகிமைக்கு இடம் இல்லை. ஆனால் சாலமன் பாருங்க, வந்து சமூகத்தில் முழங்கால் படியிட்டு 2 கரங்களை விரித்து கர்த்தாவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்கிறான். தேவன் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அந்த சர்வாங்க தகன பலிகள் எல்லாம் பட்சித்து அதை ஏற்றுக்கொண்டு, அது மாத்திரமல்ல, ஜனங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. எல்லாம் சொல்லும், கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. எல்லாம் சொல்லும், கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. அப்ப தேவ பிரசன்னம் வரணும்னா நீ முழங்கால் படியிடு. தேவ மகிமை வரணும்னா முழங்கால் படியிடு. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. நீ எப்பொழுதெல்லாம் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி உன் கைகளை விரித்து ஆண்டவரே என்று கூப்பிடுகிறாயோ, தேவன் உன் ஜெபத்தை கேட்க வல்லவர், பிரியமாயும் இருக்கிறார். முழங்கால் ரொம்ப முக்கியங்க. அவன் முழங்கால் படியில்லைன்னா யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. அவனுக்கு தெரியும், இவ்வளவு பெரிய ஆலயத்தை நான் ஆண்டவருக்காக கட்டினாலும் அவர் முன்பாக நான் ஒன்றும் இல்லை, நான் வெறுமையான மனிதன் தான். முழங்காலில் நின்று ஆண்டவர் என்ன செய்கிறான்? அவன் மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா. நீங்கள் கூடங்க எந்த சூழ்நிலையிலும் கூட முழங்கால் படியிடுங்க, முழங்கால நில்லுங்க. கிறிஸ்தவங்களை இன்றைக்கி ரொம்ப சோம்பேறிகள் ஆக்குறாங்க. அவங்கள அப்படியே நல்லா இருந்த தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி அவங்களெல்லாம் அதிலிருந்து அப்படியே வெளியில் எடுத்து அவங்கள ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு தள்ளுறதுக்கு இன்றைக்கி பிசாசு முயற்சி செய்கிறான். இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜெபத்தில் முழங்கால நிற்கிற ஒரு அனுபவம் வேணும். அல்லேலூயா. 2வது தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அது பாபிலோன் தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். தானியேலின் காலத்தில் இந்த தானியேலுக்கு எதிரான சில ஆட்கள் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? ராஜா கிட்ட போயிட்டு ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. 7ஆம் வசனம் வாசிங்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாகீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ராஜா கிட்ட போய் என்ன சொல்றாங்க? அப்ப தரியூர் ராஜா இருக்கிறான். 30 நாளைக்கு எல்லாரும் யார்கிட்ட வரணும்? ராஜா கிட்ட தான் வரணும். யாரும் உங்க வீட்டில் ப்ரேயர் பண்ணக்கூடாது, யாரும் உங்க ஆலயங்களுக்கு போகக்கூடாது. எல்லாம் எங்கே வரணும்? ராஜா கிட்ட வந்து தான் விண்ணப்பம் பண்ணணும். இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து முத்திரையும் போட்டாச்சு. ஒருவேளை நம்ம நாட்டில் அந்த மாதிரி ஒரு சட்டம் வந்தால் எல்லாரும் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் என்ன இப்படி ஆகிப்போச்சு, சர்ச்சுக்கு வரலான்னு நினச்சேனே, இப்படி வரக்கூடாதுன்ட்டாங்களே, இப்படி பண்ணக்கூடாதுன்ட்டாங்களே, நம்ம ரொம்ப திகைச்சிக்கிட்டு நிற்போம். அதானே உண்மை. ஆனால் தானியேல் என்ன செய்தார் தெரியுமா? அவருக்கு அந்த சட்டம் தெரிஞ்சுது. 30 நாளைக்கு என்ன பண்ணக்கூடாது? ப்ரேயர் பண்ணக்கூடாது. 30 நாளைக்கு நீ பைபிள் வாசிக்கக்கூடாது. 30 நாளைக்கு நீ எதுவும் செய்யக்கூடாது. ராஜா கிட்ட போய் முழங்கால் படிட்டு ராஜா அவங்ககிட்ட தான் எல்லா விண்ணப்பத்தையும் சொல்லணும். ஆனால் தானியேல் என்ன செய்தான்னு பாருங்க. 10ஆம் வசனத்தில் தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும். என்ன பத்திரம் அது? சொத்து பத்திரமா? இல்லை, சொத்து பத்திரமா? அது மரண பத்திரம். கேட்கலனா சிங்க கெபியிலே போடப்படுவார்கள். அதான் அந்த பத்திரத்தினுடைய தண்டனை. கேட்கவே பயமா இருக்குல்ல? பாஸ்டர், வண்டலூர் சூழகிற சிங்கத்தை பார்க்கவே நாங்கள் 10 அடி தூரம் இருந்து பார்ப்போம். சிங்க கெபியில் போடுவாங்கன்னா சும்மா இருப்போமா நாங்கள்? 30 நாள் தானே. ஆண்டவரே கோச்சிக்கிறாதிரும், மன்னித்து விடும், தயவு செய்து என்னை மன்னித்து விடும். ஒரு 30 ப்ளீஸ் காட், 30 days ஒன்லி, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா சிங்க கெபி. ஆனா தானியேல் என்ன செய்தானா? தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே, நல்லா கவனிக்கிறீங்களா? தன் மேல் அறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் செய்து வந்தபடியே. என்னங்க?
நான் எப்போ அவன் தொடர்ந்து தன்னுடைய ஜெப வேலையை மிஸ் பண்ணாம தான் முன் செய்து வந்தபடியே தினம் தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக ஆ, முழங்கால் படியிட்டு அதான் ஜெபம் ரொம்ப பண்ணி முக்கியம். எல்லாம் சொல்லுங்க, முழங்கால் படியிட்டு. ஆமென். நாங்க ராஜாவின் அவன் பிரதானிகளில் ஒருவன் தானியேல். அவனுக்கு தெரியாம இருக்குமா? எல்லாம் தெரியும். கண்டிப்பா ராஜாவினுடைய சட்டம் நிறைவேறணும். ஆனா இவன் என்ன பண்றான்? நேரா ஐ டோன்ட் கேர்னு போய் அவன் ரூமை திறந்து அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். நீங்க கூட சாத்தான் ஒரு பக்கம் வேலை செய்யட்டும், நீங்க உங்க வேலையை கவனிங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஐயோ சாத்தா வந்துட்டான் பிரதர், சாத்தா வந்துட்டான் பிரதர், சாத்தா வந்துட்டானே, ஐயோ தோ கிட்ட வந்துட்டானே, என்ன பூச்சிடுவான் பொழுது, கழுத்து நெரிச்சிடுவான் பொழுது மாஸ்டர். அப்படி பயந்து இருக்கக்கூடாது. சாத்தான் ஒரு பக்கம் அவன் வேலையை பார்த்தாலும் நீங்க டக்குன்னு முழங்கால் போட்டுடணும், கரங்களை உயர்த்திடணும். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா, உம்மை நோக்கி என் கைகளை எல்லாம் பாடலாமா? உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா, வறண்ட நிலம் தவிப்பது போ என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா. எனது ஏக்கமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது நேசமே. அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? யார் என்ன சொன்னா எங்களுக்கு என்னங்க? எங்க சட்டம் இதுதான். சொல்லுங்க, திஸ் இஸ் மை லா. இதுதான் எங்களுக்கு, இது சொல்றதான் எங்களுக்கு. நீ தானியம் கொடுக்காம போ, கொடுக்காம விடு, எங்களுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லு, இருக்குதுன்னு சொல்லு, ஒரு கவலை எங்களுக்கு கிடையாது. நீங்கள் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் சலுகை போயிடுமோன்ற பயம். எத்தனை பேர் பயம் இருக்குது? உங்களை தான் கேட்குறேன். ரெட்டை வேஷம் போடக்கூடாது. சர்ச்சில் வந்துக்கிட்டு ஆமென் பிரைஸ் தி லார்ட் அந்நிய பாஷை எல்லாம் பேசுறது. பையன் சர்டிஃபிகேட்லேயும் பேரன் சர்டிஃபிகேட்லேயும் ஆண்டவர் பார்க்குறாரு, ஓ நீ சபையில் வந்து என் மேலே பாசமாக இருக்கிற மாதிரி எல்லாம் பண்ணுற, ஆனால் உன்னால் உலகத்தில் வைராக்கியம் காட்ட முடியல பத்தியா? எனக்கு தெரியும். அப்படியே பயங்கர கிறிஸ்தவங்கெல்லாம் இன்றைக்கி பேரையே அப்படியே 2 கலந்து வச்சுருப்பாங்க. 2 கலந்து. என்னன்னு கேட்டால், இங்கேயும் தப்பு வந்துடக்கூடாது பாஸ்டர், அங்கேயும் தப்பு வந்துடக்கூடாது. எப்படி? இந்த மூளையெல்லாம் நல்லா வேலை செய்யுது கிறிஸ்தவங்களுக்கு. நாங்கள் அப்படி செய்யாதீங்க. யானை கிறிஸ்தவன், என் பிள்ளைங்களும் கிறிஸ்தவங்க, அதுக்கு பிறக்க போகிறதும் கிறிஸ்தவங்க, அதுக்கு பிறந்தாலும் கிறிஸ்தவங்க, பிறக்க போகிறதும் கிறிஸ்தவங்க தான். நீ கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் எங்களுக்காக வானத்தின் பலகணிகளை திறக்கிற ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஆண்டவர் இருக்கிறார்னு சொல்கிற தைரியம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக உனக்காக வானத்தின் பலகணிகளை திறப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. அவங்க ஒன்றும் பெருசாக வாரியெல்லாம் வழங்கிட மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. ஒன்றும் அப்படியே இழந்துட போடணும், பயப்படாதீங்க. ஆண்டவர் 1000 மடங்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறவங்க. நீ விதை 100 மடங்கு பலன் தருவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் தானியேல் வென்றால் என்ன பண்ணானா, போய் தன் வீட்டுக்குள்ளே போய் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு, சொல்லுங்க வாசிங்க, ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். எல்லாம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவனுக்கு ஒரு கவலை இல்லை. எப்படியும் தெரியும் சிங்கக்கபில கொண்டு போட போகிறாங்க, போட்டாலும் என் ஆண்டவர் அங்கே வருவார். ஆமென். நிச்சயமாக ஒரு நாள் என்னை வெக்கப்பட விட மாட்டார், சத்துருக்கள் மத்தியில் என்னை தலைகவிழ விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி தானியேல் ஜெபம் பண்ணுறான்னு ராஜா கிட்ட புகார் போய் ராஜா அவனை உடனே வர வச்சு, தானியேலே நீ செய்கிறது உண்மைதானா? ஆமான்னு சொல்லி கொண்டு போய் சிங்கக்கபியில் போட்டு சிங்கக்கபியை மூடி, உள்ளகிற சிங்கங்கள்லாம் வாய் மூடி, எல்லாம் சொல்லுங்க எப்படி? அவங்க சிங்கக்கபியை மூடினாங்க, கர்த்தர் சிங்கங்கள் வாயெல்லாம் மூடினார். உங்களுக்காக எனக்காக எழுந்து கிரியை செய்கிற ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறாருங்க. புரியுதுங்களா? என்னை சிங்கக்கபியில் கொண்டு போய் போடுங்கன்னு தானியேல் சொல்லலை. அதற்காக அவனுடைய அழைப்பு இல்லை. அவன் அழைப்பெல்லாம் எங்கே? தன்மேல் வீட்டின் அறையில்
போய் எப்போல்லாம் ஜெபம் பண்ணுவானோ அந்த டைம் கரெக்டாக. எனக்கு இஸ்லாமியர்கிட்ட பிடிச்ச ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை செய்வாங்க. கரெக்டாக 1 மணி நமக்கெல்லாம் பசி எடுக்கும், அவங்க ஓடுவாங்க தொழுகை பண்ணுறதுக்கு. நம்மளா இருந்தால் 1 மணிக்கு எங்கே ஓடுவோம்? டிஃபன் பாக்ஸை தூக்கி ஓடு ஓடு ஓப்பன் பண்ணு. காலையிலே சுண்டக்காய் குழம்பு கமன்னு வச்சேன். 1 மணிக்கு ஜெபம் வச்சு பாருங்கள் நம்ம சபையில். 1 மணிக்கு வந்து தொழுது கொள்வோம். பசி நேரத்தில் வந்து நான் என்னத்தை ஜெபம் பண்ணுறது? அவங்களுடைய மாலை 6 மணிக்கு ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. நம்மள காபி சாப்பிட்ற நேரம், காஃபி டைம் 5 வேளை தொழுகிறாங்க அவங்க. நம்ம அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது என்னங்க செய்யுங்க. முழங்கால நில்லுங்க. நீங்கள் தாங்க உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்கள் முழங்காலுக்கு ஒரு நாள் பதில் உண்டுங்க. ஒரு நாள் மூளையே வேலை செய்யாமல் ரொம்ப யோசித்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத குழம்பி போன நேரத்தில் ஒரு முடிவெடுங்க. என் மூளையை நல்லா வேலை செய்யறதுக்கு ஒரு மருந்து இருக்குது, என் முழங்கால், என் செபம். எங்கே போகணும் நான்? உன் அரைக்கதவை பூட்டு. யாருமே இல்லைன்னு உட்காந்து செல்ஃபோனை நோண்டிட்டு இருக்கிற நேரத்தில் செல்ஃபோன் பாருங்கள். அதுக்காக நான் பார்க்க வேணான்னு சொல்லலை, சொன்னாலும் நீங்கள் பார்க்காம இருக்க போகிறது இல்லை. அதெல்லாம் சும்மா பேச்சு. நீ என்னையா சொல்கிறது? நாங்கள் 25,000 கொடுத்து வாங்கின போன சும்மா வேடிக்கை பார்க்க வச்சுருக்கிறோம். நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. ஆனாலும் அதை கொஞ்சம் நேரம் ஓரம் வச்சுட்டு கொஞ்சம் தேவ சமூகத்தில் போய் கொஞ்சம் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னை கொஞ்சம் பாருங்கப்பா, கிருபை தாங்கப்பா, பெல்லன் தாங்கப்பான்னு கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆமென். உனக்கு விரோதமான ஆயுதங்கள் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். நீங்கள் முழங்கால் படிடாம ஒன்றும் நடக்காது. உன் குடும்பத்துக்கு, உன் வாழ்க்கைக்கு, உன் தேவைக்கு, உன் சுகத்துக்கு, உன் பலத்துக்கு நீ முழங்கால் படியிடு. ஆமென் சொல்லுங்க. அந்த முழங்கால் படியிட்டதுனால தானியேலுடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தர் அவனை சிங்கங்களின் மத்தியிலே, அல்லேலூயா சொல்லுங்க, அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். பாருங்க, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எல்லாம் நல்லா உற்சாகமாய். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார், அவரே என்னை காண்பவர். தைரியமா பாடுங்க. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். அவன் சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார், சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். தைரியமா சொல்லுவீங்களா? உங்களை தூக்கிட்டே போனாலும் சரி, சிங்கக்கேபி கிட்ட ஐயா விட்டுருங்க ஐயா, நான் உன்னை திருப்பி வந்துட்டுமா அப்படி கேட்கக்கூடாது. உள்ள எத்தனை சிங்கங்க இருக்கும்? 10 20 அப்படி கேட்கணும். எத்தனை சிங்கம் இருந்தாலும் சரி, எங்க யூதாவின் ராஜசிங்கம், அல்லேலூயா, அவரே யூத ராஜசிங்கம். என்ன சொல்றீங்க? இதெல்லாம் ஜெராக்ஸ் சிங்கம். சிங்கக்கேபியில் கிடக்குதுல என்னது? ஜெராக்ஸ். ஒரிஜினல் யூத ராஜசிங்கமே எங்களுக்குள்ள இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயித்து, பிசாசை ஜெயித்து, பாதாளத்தை ஜெயித்து எனக்கு ஜெயம் கொண்டவராய் இருக்கிறார். அதனால் என்ன பண்ணுவேன்? நான் உலகத்தில் தைரியமாக வாழ்வேன். ஆமென். அதனால் என்ன செய்யணும்? தானியேலை போல எந்த சூழ்நிலையிலும் போய் முழங்காலில் நில்லுங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சு பாருங்களேன். உங்களெல்லாம் வேறு ஆளை தான் பார்க்கணும். அப்புறம் நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் சவுல் மீது இறங்கின போது வேறு மனுஷன் ஆனானா, அந்த மாதிரி உங்களை ஆண்டவர் ஒரு வேறு விதமான ஒரு குணாதிசயமாக மாற்றிடுவார் உங்களை. ஆமென். சரி, 3வது மார்க் சுவிசேஷத்துக்கு வாங்க.
முதல் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் ஒரு குஷ்டரோகி வரான். உடம்பெல்லாம் குஷ்டம், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலம், அந்த காலத்தில் குஷ்டரோகம் வந்தால் எங்கே போய் கிடக்கணும்? பாளையத்தின் புறம்பே, ஊருக்கு வெளியே தான் இருக்கணும். அங்கே தான் அவங்க தங்கி இருக்கணும். ஊருக்குள்ளே வர முடியாது. யாரும் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, யாரும் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. ஏதாவது யாருக்கிட்டனா கேட்டு வாங்கி சாப்பிடணும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் 40ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு என்ன பண்ணானா? ஒரு குஷ்டரோகிக்கு இருந்த ஞானம் பார்த்தீங்களா? என்னங்க, நேராக வந்து இயேசுவை என்னை சுகமாக்குன்னு சொல்லியிருக்கலாம். நீர் எல்லாரும் சுகமாக்குறீராம என்னையும் சுகமாக்குங்க பார்க்கலான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நேராக வந்து முதல்ல என்ன செஞ்சா? இயேசுக்கு முன்பாக முழங்கால் படிட்டான். தெரிஞ்சு போச்சு, இவர் மட்டும்தான் நான் முழங்கால் படிடுவதற்குரிய முழு தகுதியானவர். ஆமென். ஆசாரியர்கள் இந்த காலத்தில் இருந்தாங்க, போய் அவன் அங்கெல்லாம் முழங்கால் படியிடல. இயேசுக்கு முன்பு முழங்கால் படியிடுறான். அவன் முழங்கால் படி சொல்றான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. அப்பா என்னை சுத்தமாக்குங்கப்பா, உங்களால் ஆகும்பா. உன்னை இயேசு அவன் முழங்கால் படியிட்ட உடனே அவன் மேலே மனதுருகிட்டார். நீ கூட போய் முழங்கால் படிட்டு பாருங்க, உங்கள் மேல் மனதுருகுவார். அல்லேலூயா. முழங்கால் வலிக்குமே பாஸ்டர், நான் என்ன பண்ணுறது? முழங்கால் வலிக்கலைன்னா வாழ்க்கை அழகாகாது. கொஞ்சம் வலிக்கட்டும், பரவாயில்ல. என் முழங்கால் வலிச்சாலும் பரவாயில்லை. அப்படியே வழியில் நான் குப்புற விழுந்தா கூட பரவாயில்லை. பாஸ்டர் ஒரு தலைக்காணி எடுத்து மூட்டுக்களை வச்சுக்கலாமா பாஸ்டர்? கொஞ்சம் நல்லா குஷின் மாதிரி இருக்குமே. சிலர் அப்படி ஜெபம் பண்ணுறதை பார்த்துருக்குறேன். முட்டியில் வெறும் தரையில் நிற்க முடியாது, ஒரு தலைக்காணியை ஒரு ஸ்பாஞ்சத்துக்கு காலுக்களை வச்சுக்கிறது. ஆஹா, எப்படியா இருந்தாலும் சரி முழங்கால் படிடு. என்ன, அது ரொம்ப முக்கியம். இப்ப ஏசு அவனை பார்த்து மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, குஷ்டரோகியை தொடவே கூடாது நியாயப்பிரமாணத்தின்படி, ஆனா இயேசு தொட்டார். ஆமென் சொல்லுங்க. இயேசு அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். எந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் தெரியுங்களா? அவன் சுத்தமானான். எல்லாம் சொல்லுங்க. அப்போ அசுத்தத்திலிருந்து நம்மளை சுத்தமாக்குறதுக்கு நம்ம எங்கே ஓடி வரணும்? இயேசுனிடத்துல ஓடி வந்து முழங்கால் படிட்டு என்னை சுத்தமாக்க ஆண்டவரே. எல்லாம் கேளுங்க. சுத்தமாக்க ஆண்டவரே, என் இருதயத்தை சுத்தமாக்குங்க, என் வாழ்க்கையை சுத்தமாக்குங்க. நிறைய அசுத்த குப்பைகளால் நிறைஞ்சு கிடக்குது. ஒரு காலத்தில் சினிமா மேலே பைத்தியம், சிகரெட்டு மேலே பைத்தியம், குடி மேலே பைத்தியம், மண்ணு மேலே பைத்தியம், பொண்ணு மேலே பைத்தியம், பெண்ணு மேலே பைத்தியம், இப்படியே எல்லாவற்றின் மேலும் பைத்தியமாக அலைஞ்சி திரிந்து குப்பையாக கிடந்த என் வாழ்க்கையை மாற்றுகிறவர் நீர் ஒருவர் தான். அல்லேலூயா. மாற்றுகிறவர் அவர் ஒருவர் தான். அப்போ அவருக்குமே முழங்கால் படிக்கிறது சந்தோஷம் தானே, கௌரவமான ஜெபம். அது முழங்கால் ஜெபன்றது ஒரு கௌரவமான ஜெபம், அடிமை ஜெபம் கிடையாது. அது ஒரு நல்ல தகுதி உள்ள ஜெபம், விலையேற பெற்ற ஜெபம். அல்லேலூயா. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கி நீ, சித்தம் உண்டு நீ சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கி நீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கி நீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கி நீ. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே. எல்லாம் பாடும். சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அல்லேலூயா.
எல்லாம் புறக்கணி தள்ளிட்டாங்க. ஆனால் அவன் கவனிக்கிறீங்களா, அவன் நான் போய் இவர்கிட்ட முழங்கால் படியிட்டா என் பிரச்சனை தீரும். பிரச்சனை இருக்குதா வாழ்க்கையில்? உங்களை பார்த்தாங்க பிரச்சனை இருக்குதா? தீர்க்க முடியலையா? தீர்க்க ஒரு வழி இருக்கு. போங்க நேராக ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படியிடுங்க, தீராத பிரச்சனையும் தீரும். சும்மா சர்ச்சுக்கு போயில ஒரு போர்டை வச்சு கடன் பிரச்சனையா, ஒருத்தர் வருவார், 1 லட்சம் கடங்குது பாஸ்டர் கொஞ்சம் கொடுங்களேன். தீராத நோயா, சர்ச்சுக்கு போயில ஒரு போர்டு, பாஸ்டர் ரொம்ப பிரச்சனையாகுது, ஏசுதான் அவனை சுகமாக்குறவர். என்னங்க பில்லி சூனியமா, பாவமா, சாபமா, அதெல்லாம் தீர்க்கிறது சபை இல்லை, இயேசு. எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ என்ன சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு? நீ போய் இயேசு முன்னாடி முழங்கால் படியிடு. நீ போய் அவர் பாத்தில் கண்ணீர் சேர்ந்து அழன்னு நினச்சின்னா மனுஷன் முன்னாடி தயவு செய்து அழுதுறாத, அதை விட செத்து போயிரு. வாழ்கிற வாழ்க்கையே வேஸ்ட்டு. நான் சொல்கிறேன், மனுஷன் முன்னாடி போய் அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு நிற்கிறது என்னங்க, அதை விட பேசாமல் நம்ம போய் சேர்ந்துடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த மனுஷனோட அழக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் தெரியுமா? அவர் அதை விரும்பலை. ஆனால் அவர் முன்னாடி போய் ஒரு சொட்டு கண்ணீரை சிந்தி பாருங்க, உன் கண்ணீரை துருத்தியில் வைப்பார். இவன் என்ன சொல்லுவான்? இவன் அழுது நடிக்கிறா, அவன் அழுது நடிக்கிறான் அப்படின்னுவாங்க உலகம். ஆனால் அவர் தெரியுமா உன் இருதயம் எனக்கு, உன் இதயம் எனக்கு தெரியும். நீ எவ்வளோ துக்கத்தோடு வந்திருக்கிற, வந்து அழுது பாதத்தை கண்ணீரில் நனைச்சி முத்தமிட்டு தலைமையில் தொடச்சி அதை பரிமள தைலத்தை பூசின உடனே சொல்கிறாரு, இவள் என்னிடத்தில் மிகுந்த அன்பு கூர்ந்தாலே, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி நீ சமாதானத்தோடு போன்னு சொல்லி அனுப்புகிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ நீங்கள் அழுதிங்கன்னா கூட தயவுசெய்து உங்கள் புருஷன் நடுவில் அழுதுறாதீங்க, உங்கள் புருஷன் நடுவில் அழுதுறாதீங்க. ஒரு நாள் இதை இறக்கம் பாராட்டுவான், ஆமாம் நீ எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்ப அப்படின்வான். ஒரு நாள் என்னங்க அண்ணாளுக்கு மனக்லேசம், அவன் புருஷன் முன்னாடி அழுது பார்த்தா ஒன்றும் வேலைக்கு ஆகலை, நேராக ஓடி கத்தோடைய அழுத்துல அழுதா, முடிஞ்சு போச்சா? மடியில் ஒரு ஆண் குழந்தையை பார்த்தாலா இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்க தைரியமா. அல்லேலூயா. நேராக போயிடுங்க, அவர் சமூகத்துக்கு போயிடுங்க. உங்கள் காலை பிடிச்சிக்கிற ஆண்டவரே விடமாட்டேன், எனக்கு நீ செய்து ஆகணும்னு அவர் பிடிங்க. செய்கிறவரை விட்டுட்டு செய்யாத ஆள் பின்னாடி ஏன் சுற்றிட்டு திரியணும்? நம்ம முடியாத காரியம் பண்ணி ஏன் ஓடணும்? முடிகிறவர் இருக்கிற நம்ம கூட சொல்லுங்க, சர்வலர் நம்மோடு கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. அவன் தெரிஞ்சு போச்சு, என்னை சுத்தமாக்க அவரால் மட்டும்தான் முடியும். அதனால தான் அவர் முன்னாடி வந்து சும்மா இருமாப்பா பேசலை, முழங்கால் படிட்டு ஐயா என்னை சுத்தமாக்குங்க ஐயா, உங்களால் கூடயான்றான். இயேசு மனதுருகிட்டார், சுத்தமாக்கிட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு காரியம் சொல்கிறேன், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம். இங்கே ஸ்தேவான், யார் அவர் பேர்? ஸ்தேவான். இவர் வந்து நல்ல விசுவாசமான ஒரு நல்ல அருமையான மனுஷன், நல்ல அற்புத அடையாளங்களை செய்த ஒரு மனுஷன். இப்போ இவரை பிடிச்சி கொண்டு வந்து நிறுத்தி இவர் மேலே குற்றம் சாட்டுறாங்க. இவர் ஒரு பிரசங்கம் பண்ணுறார் 7ஆம் அதிகாரத்தில், பிரதான ஆசாரியன் முன்னாடி. அந்த 7ஆம் அதிகாரம் முழுமையாகவே ஸ்தேவானுடைய பிரசங்கம். கிட்டத்தட்ட 53 வசனங்கள். 1ஆம் வசனத்திலிருந்து எத்தனை வசனங்க கவனிக்கிறீங்களா? 7ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 53 வசனம் வரை பிரசங்கம் பண்ணுறான். எப்போ எதிலிருந்து? ஆதியிலிருந்து கிறிஸ்து வரைக்கும் பிரசங்கம் பண்ணிட்டான். அவ்வளோ ஞானம், அவ்வளோ அறிவு. நம்ம அப்படி பண்ணணும்னா எத்தனை வருஷம் ஆகும்? அவன் 53 வசனத்தில் ரொம்ப அழகாக அப்படியே பாட்டாக கொண்டு வந்து பிரசங்கம் பண்ணுறான். இதனால் அவங்க கேட்ட ஒன்று அவங்களுக்கு 54 வசனம் பாருங்க. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து என்ன பண்ணுறாங்க? மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவனை பார்த்து பல்ல கடிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க? அவன் மேலே அடுத்த ஒரு வசனம் வாசிங்க, 57லேருந்து வாசிங்க கொஞ்சம். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு
அவன் மேல் பாய்ந்து ம் அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி ஆ. அவனை கல்லெறிந்தார்கள். ஆ. சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி ம். சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். ஆனால் இவ்வளோ கல்லடி வாங்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு கல்லு பட்டாவே எவ்வளோ வலிக்கும் கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் கவனிங்க. ஒரு கல் எடுத்து அடிச்சா எப்படி வலிக்கும்? ஆனால் இவங்க விடாம கல்லை அரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ அடி வாங்குறவன் என்ன பண்ணியிருக்கணும்? நியாயப்படி பார்த்தா அம்மா அப்பான்னு அலறி இருக்கணும். அதானே செஞ்சுருக்கணும். என்னங்க நீங்கள் என்ன பார்க்குறீங்க? எனக்கெல்லாம் கல் அடித்தா ஒரு பூ எடுத்து அடித்தா மாதிரி இருக்கும். அப்படியா இருக்கும்? ஒரு பூ எடுத்து நம்ம மேலே அடித்தா வலிக்குமா? உங்களை தான் கேட்குறேன், வலிக்குமா? வலிக்காது. ஆனால் அதே கல் எடுத்து அடித்தா கண்டிப்பாக வலிக்கும். கண்டிப்பாக உடம்புல பதிஞ்சு ரத்தம் வடியும், இல்லை காயம் ஆகிடும். அவ்வளோ பேரும் கல் எடுத்து அவனை அடித்து கொண்டிருக்கிறார்கள். அவன் என்ன பண்றான்னு பாருங்க. 51 வசனத்துல 59 வசனத்துல அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் ஸ்தேவான் என்ன பண்ணானா? தொழுது கொள்ளுகிறான், பிரேயர் பண்றான். கல்லடிக்கு மத்தியில் பிரேயர் பண்ற ஒரு மனுஷன் வந்தான். ஆமென் சொல்லுங்க. உங்களை யாரால சொல்லால் அடிக்கும் பொழுது நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணணும்? இப்போ நம்மளை யாரும் கல்லால் அடிக்க மாட்டாங்க, ஆனால் சொல்லால் அடிப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சொல்லால் அடிக்கும் பொழுது நீ இவ்வளோ பேசுறியா, நான் எவ்வளோ பேசுவேன் தெரியுமா? நான்லாம் வாயை துறந்தான்னு வச்சிக்க, எங்கள் சென்னை கூவமே பத்தாது. அவ்வளோத்தையும் அட்டைக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன் உள்ள. தயவு செய்து என் வாயை திறக்க பண்ணிடாத. ஆனால் ஸ்தேவான் என்ன பண்ணுறான்னா? தொழுது கொண்டான். அது மாத்திரமல்ல, 60 வசனம் பாருங்க. அவனோ முழங்கால் படியிட்டு ஏங்க எல்லாரும் காதில் கேட்குதாங்க? கேட்டுச்சிங்களாங்க? அவ்வளவு கல் அடி வந்து விழுந்துட்டு கிடக்குது. அவ்வளோத்தின் மத்தியில் முழங்கால நிற்கிறானா? என்னங்க அப்படியே முழங்கால நின்னு ஆண்டவரே என்ன சொல்றான்? ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சொல்லி இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இப்படி மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி மரித்தான், நித்திரை அடைந்தான். ஒருத்தன் சாகிற தருவாயில முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றான்னா எவ்வளோ பெரிய ஆச்சரியம். நம்ம கிட்ட கூட ஏதாவது ஒரு டாக்டர் வந்து சொல்கிறாங்க, இன்னும் 6 days தான் நீங்கள் இருப்பீங்க, என்னன்னாலும் விரும்பி சாப்பிடுங்க. உடனே 6 நாளைக்கு ஒரு டைரி எடுத்து கொண்டு வாங்க. ஒரு நாள் மாலையில் இத்தனை ஃப்ரூட்ஸ், இத்தனை நட்ஸ் ஃப்ரூட்ஸ், இன்றைக்கி எனக்கு எந்த பிரியாணி. அந்த 6 நாள் திங்க நேரம் பத்தலை. டாக்டர் இன்னும் ஒரு 6 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? அப்போ தான் அப்படியா டாக்டர் 6 நாள் தான் நான் இருப்பேன்னா, சரி ஓகே, நேரம் முழங்கால் படிக்கிட வேண்டியது தான். ஆண்டவரே 6 நாள் வாழ்வேன் என்று டாக்டர் சொன்னார், ஆனால் என்னை 60 வருஷம் வாழ வைக்க நீர் வல்லவர். ஒரு உண்மை சாட்சி சொல்கிறேன் பாருங்க. மருத்துவமனையில் ஒருத்தர் போய் சேர்ந்தார். வயசு வந்து அப்போ அவருக்கு 50க்கு மேலே. டாக்டர் அவருக்கு ஒரு தீவிரமான நோய். டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் பிழைக்கிறது கஷ்டம். அப்போ ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு வந்த சிலர் அவரை சந்தித்து இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அவர் உடனே ஒப்பு கொடுத்து, இவ்வளோ நாள் இந்த இயேசுவை நான் அறியலை, நான் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு இப்போ மருத்துவம் பார்க்க வந்த டாக்டர்லாம் என்ன சொல்கிறாரா? நீங்கள் அவ்வளோதானே? இல்லைங்க, நீங்கள் வேற, நான் இன்னும் எவ்வளோ இடங்களில் போய் இயேசுவை சொல்லணும், நான் சாக மாட்டேன். எதுங்க டாக்டர் சொல்கிறார், நீ சாக போகிறாய். இவர் சொல்கிற சாக மாட்டேன். எது நடந்து தெரியுமா? இந்த மனுஷன் சொன்னதான் நடந்துச்சு. அவர் சாகும்பொழுது 90 வயசு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நடந்த உண்மையை சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சாட்சி புத்தகத்தில் நான் வாச சொல்கிறேன். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் சும்மா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க, உனக்கு நேரம் சரியில்லை, எந்த நேரம்னு கேளுங்க. மகள் 12 மணியா இல்லை மாலை 3 மணியா? கொஞ்சம் அதையும் விளக்கமாக சொல்லிவிட்டு போங்கலையா. நேரம் சரியில்லைன்னு மொட்டையா சொல்றியே, அது எந்த நேரம்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிற? அந்த நேரத்தில் நான் பார்த்துக்கிறேன் என்ன நடக்குதுன்னு. என் வாழ்நாள் இது வரைக்கும் நான் எந்த நல்ல நேரத்தை பார்த்து வெளியே போனது கிடையாது, ராகுகாலம் பார்த்தது கிடையாது, யமகண்டம் பார்த்தது கிடையாது. எடுத்தமா வண்டியை முறுக்கணுமா போய்கிட்டே இருக்க வேண்டியது தான், ஆண்டவரை நம்பி. ஆமேன்னு சொல்லுங்க.
அதுக்காக நடு ரோட்டில் ஓட்டுவீங்க பாஸ்டர்னு கேட்டுற போகிறீங்க. அப்புறம் இருக்கிற வண்டியெல்லாம் என் பக்கம் வந்துன்னு இருக்கோம். நம்ம ஒழுங்க நம்ம ரூட்டை பார்த்து போயிட்டே இருக்கணும். என்னங்க, யாருக்கோ இருக்கிற எமகண்டத்தை நீங்கள் ஏன் பார்த்து கவலைப்படுறீங்க? யாருக்கோ நேரம் சரியில்லை, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரியில்லாத நேரத்தையும் சரியாக்குற உங்க கூட இருக்கிறார்ல, தைரியமாக எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமாம், சரியே இல்லைன்ற ஒரு சூழ்நிலை வந்தால் கூட நீங்கள் சொல்லணும், இதை சரியாக்கக்கூடியவர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. மாறாதவர் என் கூட இருக்கிறாரு. பாருங்க, தன்னுடைய நிலைமை மோசம், இப்போ மரணத்தை சந்திக்க போகிறேன்னு தெரிஞ்சு கூட ஸ்தேவானுடைய விசுவாசம் பார்த்தீங்களா, அப்படியே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி அப்படியே நித்திரை அடைந்தான். எவ்வளோ பெரிய ஒரு அருமையான ஒரு மனுஷன் பாரு. ஆமென், அல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லுங்கள், உயிரே போனால் கூட முழங்காலில் போட்டோம் பிரதர். அதை சொல்ல மாட்டீங்களே. நாங்கள் நிறைய பேருக்கு எங்கே முழங்கால் போட ஆசை, 5 ஸ்டார் ஹோட்டலாம் ரூம் வேணுமா, ஒரு நல்ல ரூமாக போடுங்க, அங்கே தான் முட்டி போட்டு நான் ஜெபம் பண்ணுவேன். முட்டி போடுறதுக்கு எந்த இடமா இருந்தா என்ன, நம்ம வீடு சாதாரண வீடாக கூட இருக்கட்டும், அங்கே கூட முழங்கால் படியிடுங்க. சில சொல்லுவாங்க, எங்கே பிறந்த ஜெபம் பண்ணுறதுக்கே எனக்கு இடம் வசதி இல்லை. இந்த காரணமெல்லாம் சொல்லாதீங்க, இதெல்லாம் சாக்கு போக்கு. உனக்கு இருக்கிற ஒரு சின்ன வீடாக இருந்தால், அறையாக இருந்தால் கூட போய் அதை பூட்டிக்கிட்டு முழங்காலில் நில்லுங்க. ஏன் தெரியுமா? பதிலளிக்கிற பிதா அந்தரங்கத்தில் இருக்கிறாரு. அவருக்கு இந்த பெரிய மாளிகை, பெரிய ஆடம்பரமான வீடு, சின்ன ஒரு குடிசை, அதெல்லாம் அவருக்கு இல்லை. அவர் பார்க்குறதெல்லாம் உண்மைதான். உன் முழங்கால், உன் ஜெபம், உன் விசுவாசம், உன் நம்பிக்கை, நீ தேவனோடு வைத்திருக்கிற அந்த அன்பு உறவு, அதைத்தான் பார்க்கிறாரே தவிர உன் தகுதி, உன் ஜாதி, உன் மதம், உன் எண்ணம், உன் கோத்திரம், குலம், அதெல்லாம் தேவன் ஒரு நாளும் பார்க்கல. பார்த்தாருன்னா நீ கிட்டே வர முடியாது. நீங்களே நானும் என்னையும் சொல்கிறேன், புரியுதுங்களா? ஆண்டவர் எப்படி விரும்புகிறார் நம்மளை? நீ வா, நான் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன். ஆமென். சரி, இன்னொரு காரியத்தையும் பார்ப்போம், நேரம் ஆகிட்டே இருக்கு. அப்போஸ்தலர் 9:40 பேதுரு எல்லோரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி. அப்போஸ்தலர் 9:40. இப்போ பேதுருக்கு ஒரு ஜெப அழைப்பு வருது, நம்ம வாசிக்கலாம். பேதுருக்கு ஒரு ஜெப அழைப்பு வருது. என்ன ஜெப அழைப்பு தெரியுமா? தபித்தாள் என்கிற ஒரு பெண் மரித்து விட்டாள், நீங்கள் அவளுக்கு ஜெபம் பண்ணணும். இப்போ என்ன கூப்பிட்டா என்ன பண்ணுவேன்? தபித்தாள் என்கிற சகோதரியை கர்த்தர் இத்தனை ஆண்டுகள் நம்முடைய மத்தியில் வைத்திருந்து இப்பொழுது எடுத்துக்கொண்டு விட்டார். நம்ம அந்த சகோதரிக்காக ஒரு பாடல் பாடுவோம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை தபித்தால் கண்டது போல நான் என்று காண்பேனோ. அப்படிதான் நான் பாடுவேன். சிஸ்டர் ஒரு பாட்டு பாடுங்க. தேவசாயல் ஆக மாறி அப்படின்னு இவங்க ஒரு பாட்டு. சரி, நம்ம சபையில் ஒரு 2 பேரை பாட்டை விடுங்க, அவங்க ஒரு பாட்டு. எல்லாம் ஒரு 10-20 பாட்டை பாடி வர சொந்தமெல்லாம் வர வச்சு அலறதெல்லாம் அழுங்க. ஆமாம், அழுவுறலாம் அழுங்க, நம்மளும் சேர்ந்து அழுது எல்லாத்தையும் அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்? கடைசியாக பார்க்கலாம் பாடுங்கள், பொட்டியை மூட போகிறோம், மூடிக்கொண்டு அடக்கம் பண்ணுவோம். ஆனால் பேதுரு என்ன பண்ணார் தெரியுமா? தபித்தாள் இறந்துட்டாள்னு அவளுக்கு அழைப்பு வந்த பொழுது அவர் என்ன பண்ணுறாரு? தபித்தாள் இருந்த வீட்டுக்கு போகிறார். போயிட்டு அங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பேதுரு பார்த்த உடனே 39 பிற்பகுதியில், அப்பொழுது விதவைகள் எல்லோரும் அழுது தொர்க்கால், அதாவது ஒரு பேர் தொர்க்கால் என்கிற தபித்தாள், தங்களுடனே கூட இருக்கல் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ் பாருங்க. பேதுரு, இந்த வஸ்திரம் யார் செஞ்சது தெரியுமா? நம்ம தொர்க்கால். அன்னைக்கு நான் கஷ்டத்தோடு வந்தப்போ எனக்கு ஆறுதல் படுத்த யார் தெரியுமா? இந்த தொர்க்கால். இப்படி தொர்க்காலை பற்றி நல்ல விஷயங்களை சொன்னாங்க. ஆனால் பேதுரு என்ன பண்ணார் தெரியுமா? 40 எல்லோரையும் வெளியே போக. சில நேரங்களில் சிலரெல்லாம் அனுப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க, நல்லதுன்ற. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் பாட்டுக்குன்னு 10 மணி ஜெபத்துக்கு எல்லாரையும் சுற்றி உட்கார வச்சுருந்தீங்க, எல்லாமே பிசாசாக இருக்கும். உண்மையை சொல்கிறேங்க. நீ ஜெபிக்கணும்னு தீர்மானிச்சா எல்லாத்தையும் மூட்டை கட்டு, ஓடு. நீ ஸ்கூலுக்கு கிளம்பு, நீ ஆஃபீஸுக்கு கிளம்பு, நீ வேலைக்கு போ, நீ கிளம்பு, எங்கே போகணும் கிளம்பு, யாரும் இருக்கக்கூடாதீங்க. ஏன்னா நான் இப்போ ஜெபம் பண்ண போகிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் உட்காந்துருக்கோம், வெளியே போகாது. புரியுதா?
எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கதவை சாத்துங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்னை தேடி கொண்டு இருக்கிறார். உன் நேரத்தை தேடி கொண்டு. நீங்கள் ஜெப நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் என்ன பண்ணுறதுங்க, இந்த கூட 4-5 பெத்து வச்சுருக்கிறேனே, சுற்றி சுற்றி வருது ஜெபமே. இந்த கதையை தான் விடாதீங்கன்ற. நான் சீரியல் பார்க்க மாத்திர 4 பெத்து போட்டதெல்லாம் தடை பண்ணலையோ, மற்ற கதையெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இருக்குதோ, ஜெபத்துக்கு மாத்திரம் காரணம் காட்டுறது. நான் பெத்து வச்சிருக்கிறதெல்லாம் சரியில்லை பிரதர், எப்போ நான் ஜெபம் பண்ணலான்னு பைபிளை எடுப்பேன் பாஸ்டர், அப்போ தான் ஒன்று ஓடியாருது, அம்மா பசிக்குது, அப்போ தான் ஒன்று ஓடி வருது, அம்மா தூக்கம் வருது. அப்படி தான் வர்றோம். அதுக்கெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு முன்னாடியே அறிஞ்சிக்கிட்டு, எப்படி இருந்தாலும் நான் ஜெபம் பண்ணும்போது தான் பிசாசு என் பிள்ளைங்களை அனுப்பி ஏதாவது தொல்லை பண்ணுவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஜெபத்தில் உட்காரு. நான் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. அப்படி செஞ்சு பாருங்க, உனக்கு ஜெபத்துக்கு எந்த தடையும் வராது. இப்போ எல்லாரும் வெளியே போக செய்து வாசிங்க சீக்கிரம். முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி. இப்போ அங்கே இருக்கிறது யாரு? பேதுருவும் தபித்தாளுடைய சரீரமும் தான், வேற யாரும் இல்லை. நம்ம தான் செத்தவங்க பக்கத்தில் போனால் 4 பேர் இருந்தால் தானே போவோம். எங்கேயோ யாரோ செத்து இருப்பாங்க, அந்த 2 நாளைக்கு தெருக்கு வெளியிலே வர்றதில்லை. காய்கறிலாம் வாங்கி வச்சுட்டு வீட்டில் உட்காந்துருக்கு. என்னென்னா எங்கள் தெருவில் ஒரு சாவு வந்துருச்சு, அதனால் இப்போ நாங்கள் வெளில போகக்கூடாது கிடையாது. இவர் பாருங்க, தபித்தாளுடைய சரீரத்தை வச்சுக்கிட்டு இவர் எல்லாரும் வெளியே அனுப்பிட்டு இவர் கதவை பூட்டி இவர் ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி, அந்த அந்த அம்மா சரீரம் அங்க இருக்குது, திரும்பி தபித்தாலே என்ன சொல்றார்? தபித்தாலே எழுந்திரு என்றார். எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சிலர் ஆவியில எழுப்பணும், சிலர் தூக்கத்துல எழுப்பணும். ஆமென் சொல்லுங்க. எங்களுக்கு காலையில் இந்த 5 மணி ஜெபத்துக்கெல்லாம் எங்கள் பைபிள் காலேஜில் ராத்திரியெல்லாம் தூங்கிட்டு தான் கிடப்பாங்க. 5 மணி ஜெபத்தில் சொக்கி கிடப்பாங்க. என்ன ராத்திரில என்ன பண்ண? தரிசனம் பார்த்துட்டு இருந்தியா என்ன? ராத்திர நல்லா கோரட்டோடு தூங்குற, அப்புறம் வந்து காலையில் 5 மணி ப்ரேயர்லேயே தூங்குற. என்னது இது? ஜெபத்திலே விழித்திருங்கள் இயேசு சொன்னார். சொல்லுங்க, ஜெபத்திலே. ஆமென். இப்போ பேதுருவை பார்த்து உட்கார்ந்தால் 41 வசனம் வேகமாக வாசிங்க. அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக, எல்லாம் சொல்லுங்க 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 உயிருள்ளவளாக, சத்தமா சொல்லுங்க உயிருள்ளவளாக. பேதுரு வரும்போது எப்படி கிடந்தாங்க அந்த அம்மா? செத்த பிரேதம். இப்ப பேதுரு முழங்கால் ஜெபத்துக்கு பிறகு அவள் உயிருள்ளவளாய் மாறினாள். எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் வரணும்னா நீ முழங்கால் படியிடு. உன் புருஷன் மாறணுமா? முழங்கால் படியிடு. உன் பிள்ளைகள் மாறணுமா? முழங்கால் படியிடு. உன் வாழ்க்கை மாறணுமா? முழங்கால் படியிடு. உன் ஊழி ஆசிரமமா? முழங்கால் படியிடு. உன் வாழ்க்கை எதிர்காலம் உனக்கு நல்ல பிரகாசமாக முழங்கால் படியிடு. நீ இதை செய்யாம மற்றது எதை எதிர்பார்த்தாலும் வேஸ்ட்டு. அப்புறம் நீ ஆண்டவர் தான் குறைச்சிட்டு உட்காந்துருப்ப. என்ன பாஸ்டர் ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிற? எப்படி செய்வார்? நீ முழங்காலே படிக்கிறது இல்லையே, ஒரு மொட்டி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ண முடியலையே, அதற்கு கூட உனக்கு தகுதி இல்லையே, பிரேசப்பட மாட்டேங்கிறிய. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், முக்கியமான ஒருத்தரை சொல்கிறேன், இயேசு. சரி, இவங்கெல்லாம் ஓகே, இயேசு முட்டி போடணுமா? அவரே முட்டி போட்டார். லூக்கா 22ஆம் அதிகாரத்தில், லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 40, 40, 42 சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு. என்னங்க இயேசு என்ன பண்ணாரா? இப்ப முழங்கால் படியிடக்கூடாதுன்னு எந்த முட்டாள் அவன் சொல்றது? அப்படி சொல்ற முட்டாளப்பா சொல்லுங்க, அடே யூஸ்லெஸ் ஃபெல்லோ. எங்களை முழங்கால் படியிடாதுன்னு சொல்ற நீ முதல்ல இயேசு முழங்கால் படிட்டான்னு படி. டான்ஸ் ஆடுன்னு சொல்லி கொடுக்குறிய, முழங்கால் படின்னு சொல்லி கொடுத்தியா?
இதை பண்ணு அதை பண்ணுன்றிய, ஜெபம்னு சொல்லி கொடுத்தியா? உங்ககிட்ட வர்ற ஆத்துமாக்களுக்கு நீ இதை சொல்லி கொடுக்காம, முக்கியமானதை சொல்லி கொடுக்காம மற்றதை சொல்லி கொடுக்குறிய, நீ தேவனுடைய ஊழியக்காரனா? நீ தேவ ஊழியத்தை தான் செய்கிறியா? சொல்லுங்க, அப்படி கேட்கணும். நீங்கள் முட்டையெல்லாம் போடாத, ஜெபமெல்லாம் பண்ணாத, அதுக்கெல்லாம் நேரத்தை வீணாக்காதான்னு சொல்கிற சில புத்தியினர்களுக்கு சொல்கிறேன். இயேசு வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது ஆ அவர் அவர்களை நோக்கி, ஆ நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆ அவர்களை விட்டு ஆ. கல்லெறி தூரம் அப்புறம் போய் இவர் தனியாக போயிட்டாரு. போய் முழங்கால் படியிட்டு இயேசு என்ன பண்ணாரா? எல்லாம் சொல்லுங்க, இயேசு முழங்கால் படியிட்டு. எங்க சர்வ வல்லவர் ஆண்டவருங்க, அவர் முழங்கால் படியிடணும்னு அவசியமே கிடையாது. அவரே ஒரு முன்மாதிரியாக முழங்கால் படியிட்டார் சீஷர்கள் முன்னாடி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு செய்ததெல்லாம் செய்கிறவன் தான் அவருடைய சீஷன். இயேசு எதை செய்கிறாரோ அதெல்லாம் செய்யணும் அவருடைய சீஷர்கள். முழங்கால் படிடுறீங்களா? இனிமேல் எந்த ஒரு பிரச்சனைக்கும் முழங்கால் படிடுங்க. யார் பார்க்குறாங்க பார்க்கல, யார் என்ன சொல்ல, அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் மனம் பாரமாக இருக்குதா? மனம் ரொம்ப சோர்ந்துருக்குறீங்களா? இதுக்கு ஒரே வழி, ஆண்டு சமூகம் தான். போய் முழங்கால நில்லுங்க. எவ்வளோ மணி நேரமோ அவர்கிட்ட பாரத்தை எல்லாம் கொட்டிட்டு வாங்க. அவர்கிட்ட எல்லா பிரச்சனை சொல்லிட்டு வாங்க. அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும். ஆமென். ஒரு காலம் வரும், அதெல்லாம் மாற்றி உன்னை சந்தோஷமாக்குவார். நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. முடியாததெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுங்க. எப்படி கொடுங்க? முழங்கால நின்று கொடுங்க. ஆண்டவர் இதெல்லாம் உங்ககிட்ட தரேன், என்னால் முடியாது, நீங்கள் மாற்றுங்கப்பா. இயேசு எதுக்காக முழங்கால் படியிட்டாரா? 15 வசனத்தில், பிதாவே பிதாவே 42 பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பண்ணிட்ட உடனே 43 வசனத்துல, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எப்படி பார்த்தீங்களா? ஒரு முழங்கால் படியிட்டு பிதாவேன்னு சொன்னாரு. வானத்தில் ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்துறான், துணையா நிற்கிறான். நீங்க கூட முழங்கால் படியிடுங்க, வானம் திறக்கும். சும்மா ஏதோ பாஸ்டர் கதெல்லாம் விட்றாரு நம்ம நினைக்காதீங்க. உண்மையை சொல்கிறேன், நீங்கள் முழங்கால் படியிடாதவரை நடக்காது. முழங்கால் படியிடுங்க. இன்னொரு கடைசி ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம். பவுல் சொல்கிற அந்த ஆலோசனையை கேட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். வாசிங்க. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமகரணராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. என்னதுங்க? அப்பேற்பட்ட அப்போஸ்தலன் சொல்றாரு, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் ஒரே நாமந்தான், இயேசுவின் நாமம். பரலோகத்தில் இருக்கிறவங்களும் இயேசுவின் நாமத்தை சொல்லணும், பூலோகத்தில் இருக்கிறவங்களும் இயேசுவின் நாமத்தை சொல்லணும். இந்த நாமத்திற்குரியவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி நான் என்ன செய்கிறேன்? முழங்கால் படிட்டு உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் எப்படி இருக்கணுமா? அவருடைய ஆவியில் உள்ளான மனுஷனில் வல்லமையாக பயப்படணும். உங்கள் இருதயங்களை கிறிஸ்து வாசமாக இருக்கணும். உங்கள் இருதயங்கள் அன்பில் வேரூன்றணும், நிலை பெற்றவர்களாக இருக்கணும். ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளுகிற அகலத்தையும் நீளத்தையும் ஆழத்தையும் உயரத்தையும் நீங்கள் உணர்ந்து அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயும் தேவனுடைய சகல பரிபூரணத்தை நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று எப்படி வேண்டிக் கொள்கிறாரா? முழங்கால் படிட்டு. இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணி பாருங்க, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். புரியுதுங்களா? ஜெபமே பண்ணாமல் எதையும் செய்யாமல் சோம்பேறித்தனமாக வீட்டில் தூங்கி வழிஞ்சி ஒன்றையும் செய்யாமல் கர்த்தருக்கு பிரியமாக வாழாமல் இஷ்டம் போல் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அது நடக்கலை இது நடக்கல அழுதா தேவன் பொறுப்பு இல்லை. என்ன பிரதர், நான் சொல்ல கரெக்டுங்களா? கர்த்தரை பாருங்கள், முழங்கால் படி. வாலிப பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. காலையில் உங்கள் பிள்ளைங்க ஜெபம் பண்ண முழங்கால ஜெபம் பண்ணுன்னு சொல்லுங்கள். சோப்பாவில் உட்காந்து ஜெபம் பண்ணும். ஆண்டவரே சோத்திரம், நன்றி, கிளம்புறேன்.
சரி, அது ஒரு பக்கம் பண்ணாலும் ஒரு நாளைக்கே கொஞ்சம் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணேன் அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. நீங்களும் முழங்கால நில்லுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் பாருங்கள். அப்போது இந்த மூளை சில நேரங்களில் ஸ்டக்காக நிற்கும் பொழுது முட்டி போட்ட உடனே ஜெபம்னு ஆரம்பித்த உடனே மூளைக்கு ஒரு பவர் கிடைக்குது. அதுதான் மூளை சாதிக்க ஆரம்பிக்கிற அனுபவம். சும்மா மூளை அது உலகத்தில் நிறைய பேர் சாதிக்கும், அதை விடுங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஏடாகூடமான மூளைகள் ஏதாவது பண்ணி பிரச்சனையை மாட்டிக்கும். நம்ம அப்படி போகக்கூடாது. நம்ம மூளையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். நம்ம மூளை நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும். நம்ம மூளை நல்லா இருக்கணும்னா முழங்காலில் நின்று அதுக்குரிய பலனை கொடுங்க. எழுந்து நிற்கலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது எங்களுக்குள்ளேயும் அந்த முழங்கால் படிடும் அனுபவத்தை தாங்கப்பா. எத்தனையோ சூழ்நிலைகளை முழங்கால் படிடாமல் ஜெபித்து எத்தனையோ சூழ்நிலைகள் அதில் மறந்து போயிருக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய வேதத்தில் நாங்கள் பார்த்த பொழுது இவர்களெல்லாம் முழங்கால் படியிட்டதினாலே உம்மிடத்தில் நன்மை பெற்றார்கள், கிருபை பெற்றார்கள், தயவு பெற்றார்கள் ஐயா. ஆண்டவரே, நீரும் பிதாவுக்கு முன்பாக முழங்காலில் நின்று கல்வாரி சிலுவையிலே பிசாசை ஜெயித்தி வெற்றியை தந்தீர். ஆண்டவரே, எங்களுக்கும் அந்த பெலனை தாரும். முழங்கால நிற்கும் பெலனை தாரும், கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.